ஒரு பெரும் பலம் இருக்கிறது. ஓபிசி மாநில அளவிலே எழுச்சி பெற்று வருகிறார்கள். ஒருபுறம் நிதிஷ்குமார் வருகிறார், இன்னொரு புறம் முலாயம் சிங் வருகிறார், இன்னொரு புறம் கல்யாண் சிங் வருகிறார், இன்னொரு புறம் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு வருகிறார், அங்கே சந்திரசேகர ராவ் வருகிறார், தமிழ்நாட்டிலே கலைஞர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கேரளாவிலே இன்றைக்கு பினராயி விஜயன் வந்ததை போல பல பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் தேசிய கட்சிக்கான வாக்கு வங்கிகளை ஆங்காங்கே மாநில வாரியாக பிரித்து தம்பயப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை உடைத்து அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டால், பிஜேபியில் இணைந்தால் நமக்கு பெரும் பதவிகள் கிடைக்கும் என்று நீர்த்து போக செய்கிற ஒரு உத்திதான் அவர்கள் ஓபிசியிலும் ஊடுருவினார்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸிலும் ஊடுருவி இருக்கிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். எத்தனை பேர் நம்மோடு இருந்த புரட்சிகரமான கருத்துக்களை பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு RSS சங் பரிவார் அமைப்புகளிலே போய் கரைந்து போயிருக்கிறார்கள். அன்றாட பிழைப்புக்காக, ஒரு தற்காலிகமான வாழ்க்கைக்காக. அப்படி தப்பி பிழைத்து எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட முடியும்? மேடை விட்டு இறங்குகிற போது இறந்தாலும் இந்த கொள்கைக்காக நாம் இறப்போமே தவிர, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்காக நாம் நம்முடைய உயிரை தாரை வார்ப்போமே தவிர, அப்படி தப்பி பிழைத்து என்ன சாதிக்க போகிறோம்?